ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு தகவல். நம்ம இந்த வீடியோவில் இளநீரின் பயன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பேமோட் அப்ளிகேஷன். பேமோட் அப்ளிகேஷனில் கிராசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அசசரிஸ், டெய்லி நீட்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் இங்கு வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பயனடைங்க காய்ஸ். வீடியோக்குள்ளே போயிடலாம். இளநீர் ஊட்டச்சத்து பானங்களில் முதன்மையானது. இளநீரை வெறும் வயிற்றில் குடிக்கலாமா, தினமும் பருகலாமா, யாரெல்லாம் தவிர்க்கலாம் போன்ற சந்தேகங்களுக்கு விளக்கங்களை இதில் காணலாம். அறுவை சிகிச்சை முடிந்த நோயாளிகளுக்கு சில தினங்களுக்கு பின்னரே திட உணவுகள் பரிந்துரைக்கப்படும். அந்த நேரத்தில் நீர்ச்சத்து குறைபாட்டுடன் தொண்டையில் லேசான எரிச்சல் ஏற்படும் வாய்ப்புள்ளது. பொட்டாசியம் சத்து சரியான அளவில் இருக்கும் பட்சத்தில் அறுவை சிகிச்சை முடிந்ததும் நோயாளிகளுக்கு இளநீர் தான் முதலில் பரிந்துரைக்கப்படும். பொட்டாசியம் சத்து அதிகம் கொண்டிருப்பதால் இரத்த அழுத்த பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க இளநீர் பயன் தருகிறது. 100 மில்லிலிட்டர் இளநீரில் 40 கலோரிகளுக்கும் குறைவாகவே இருப்பதால் உடல் பருமன் கொண்டவர்கள் உட்பட எல்லா தரப்பினரும் இளநீரை அச்சமின்றி பருகலாம். உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு இளநீர் கொடுத்து உபசரிப்பது நம்மூர் வழக்கம். அடிக்கடி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு இனிப்புகளை சாப்பிட ஆவலாக இருக்கும். அந்த நேரத்தில் இளநீர் குடிப்பது பலவித நன்மைகளை தரும். குறிப்பாக நோய் பாதிப்பு இல்லாத பட்சத்தில் எல்லா தரப்பினரும் வெறும் வயிற்றிலும் இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். வெப்பமண்டல பகுதியில் வசிப்பவர்களுக்கு இளநீர் சிறந்த உணவு. எவ்வித நோய் பாதிப்புகளும் இல்லாதவர்கள் தினமும் ஒரு இளநீர் குடிக்கலாம். தினமும் 2 அல்லது அதற்கு மேல் இளநீர் பருகினால் பசி உணர்வு தள்ளி போகும். இதனால் உணவை தவிர்க்க நேரிடும் என்பதால் இதன் மூலம் உடலுக்கு தேவையான மற்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது. காலை நேரத்தில் உடற்பயிற்சிக்கு செல்லும் முன்னர் வெறும் வயிற்றுடன் செல்லக்கூடாது. இதனை பலரும் கடைபிடிப்பதில்லை. எனவே உடற்பயிற்சிக்கு பின்னர் நீர் வறட்சியால் தாகம் மற்றும் பசி ஏற்படும். அவர்கள் இளநீர் பருகுவது சிறந்தது. சாதாரண அறை வெப்பநிலையில் வைக்கப்பட்ட இளநீர் சீக்கிரமே புளித்துவிடும். அத்தகைய இளநீரை கொண்டு குளிர் பிரதேசங்களில் பல்வேறு உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. அரிசி மாவு, ஆப்பம் உட்பட பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிப்பிலும் இளநீரை பயன்படுத்துகின்றனர். இதனால் உணவின் சுவையுடன் சத்தும் கூடும். ஓகே காய்ஸ், இதுபோல் பயனுள்ள வீடியோவை பார்க்க டெய்லி ஒரு தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதுபோல் பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.